அம்புலிமாமா ராமாயணம் 49ஆம் பாகம். ராமரின் அடிக்கு தாங்க முடியாமல் ராவணன் ஓடிப்போனான். பிறகு ராமர் லட்சுமணன் விழுந்து கிடந்த இடத்திற்கு வந்து மூச்சு கணக்க விட்டுக்கொண்டு உயிர் ஊசலாடிக் கொண்டிருந்த லட்சுமணனை பார்த்து அதைரியம் அடைந்தார். லட்சுமணனுக்கு பிராண பயம் இருக்காது என்று சுஷேணன் ராமருக்கு தைரியம் சொல்லி ஹனுமந்தனிடம் ஜாம்பவான் சொன்ன ஓஷதி பர்வதத்திற்குச் சென்று அதன் தெற்கு சிகரத்தின் மேல் இருக்கும் 4 விதமான ஓஷதிகளையும் கொண்டு வா என்றான். ஹனுமந்தன் ஓஷதி பர்வதத்தின் அருகிற்குச் சென்றான். ஆனால் அந்த ஓஷதிகள் அவனுக்கு தெரியவில்லை. ஆகையால் அவன் மொத்தமாக சிகரத்தையே கொண்டு போவதென்றும் லட்சுமணனுக்கு வேண்டிய ஓஷதி அந்த சிகரத்தின் மேல் எங்காவது ஓரிடத்தில் இருக்காமல் போகாது என்றும் நினைத்தான். அவன் அந்த சிகரத்தை 3 முறை அங்கும் இங்கும் குலுக்கி பெயர்த்தெடுத்துக் கொண்டு போய் யுத்த பூமியில் இறங்கி, நீ சொன்ன மூலிகைகள் அடையாளம் தெரியாமல் சிகரத்தை மொத்தமாக பிடுங்கி வந்தேன் என்று சுஷேணனிடம் சொன்னான். சுஷேணன் தனக்கு வேண்டிய ஓஷதியை பிடுங்கி நசித்து அதன் சாற்றை லட்சுமணனின் மூக்கில் பிழிந்தான். அதன் வாசனை பட்டவுடனேயே லட்சுமணன் எழுந்து உட்கார்ந்தான். ராமர் தன் தம்பியை ஆலிங்கனம் செய்து கொண்டு ஆனந்த கண்ணீர் வடித்தவாறு, லட்சுமணா, என் அதிர்ஷ்டவசத்தால் நீ இறந்து மீண்டும் உயிர் பெற்றாய். நீயே போயிருந்தால் எனக்கு சீதை எதற்கு? யுத்தத்தில் வெற்றி எதற்கு? என்றார். அதைக் கேட்டு லட்சுமணன், பலஹீனமான மனிதனைப் போல ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? ராவணனை கொன்று விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செய்வேன் என்று கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டாமா? எனக்காக திகைத்து நிராசை அடையாமல் ராவணனை யுத்தத்தில் கொன்றுவிடுங்கள் என்றான். லட்சுமணன் இப்படிச் சொன்னவுடனேயே ராமர் ஸ்திரமான சித்தமுடையவராகிவில்லை என்றினார். இதற்குள் ராவணனும் வேறொரு ரதத்தில் ஏறி யுத்தத்திற்கு சித்தமாகி வந்தான். ராமர் தரையிலும் ராவணன் ரதத்திலும் இருந்து யுத்தத்தை தொடங்கினார்கள். அப்பொழுது இந்திரனின் சாரதியான மாதலி தேவலோகத்திலிருந்து ஒரு திவ்யமான ரதத்தையும் கவசத்தையும் வில்லையும் அம்புகளையும் சக்தியையும் கொண்டு ராமர் இருந்த இடத்திற்கு வந்து, ராமா, தேவேந்திரன் உனக்காக இவை அனைத்தையும் அனுப்பியுள்ளார். இந்த ரதத்தில் ஏறி நீங்கள் ராவணனை வதம் செய்யுங்கள் என்று சொன்னான். ராமர் அந்த ரதத்திற்கு பிரதட்சண நமஸ்காரங்கள் செய்து அதில் ஏறினார். இருவரும் ஒருவர் மேல் ஒருவர் மகாஸ்திரங்களை பிரயோகித்துக் கொண்டார்கள். ஒருவருடைய அஸ்திரங்களை மற்றொருவருடைய அஸ்திரங்கள் வீரியமட்டதாக்கின. சிறிது நேரம் ராவணன் அதிபயங்கரமாக யுத்தம் செய்து ராமருக்கு கை கால் ஓடாமல் செய்தான். அவன் வஜ்ராயுதத்திற்கு சமமான ஒரு சூலத்தை ராமர் மேல் பிரயோகிக்கும் பொழுது ராமர் அதை தன் அம்புகளால் தடுக்க முடியாமல் இந்திரன் அனுப்பிய சக்தியை பிரயோகித்து அந்த சூலத்தை ஹதம் செய்தார். அதற்கு பிறகு ராமர் விஜృంభిத்து யுத்தம் செய்யும் பொழுது ராவணன் ஆத்ம ரக்ஷனை கூட செய்து கொள்ள முடியாத நிலையில் விழுந்தான். அதை பார்த்து ராவணனுடைய சாரதி தங்கள் ரதத்தை யுத்த ரங்கத்திலிருந்து அப்பால் ஓட்டிச் செல்ல தொடங்கினான். ராவணனுக்கு தன் சாரதியின் மேல் ஆக்ரோஷம் வந்தது. அடே துர்ப்புத்தியே, நான் கோழையா, அசமர்த்தனா, அஸ்திரங்கள் இல்லாதவனா, யுக்தி இல்லாதவனா? என்ன நினைத்துக் கொண்டு உன் இஷ்டப்படி ரதத்தை யுத்த ரங்கத்திலிருந்து ஓட்டிச் செல்கிறாய்? என் கீர்த்தி முழுவதையும் அழித்து விட்டாயே. உனக்கு சத்துருக்கள் ஏதாவது லஞ்சம் கொடுத்தார்களா என்ன? உடனே ரதத்தை பின்னோக்கி ஓட்டு என்றான் அவன் தன் சாரதியிடம். மகாராஜா, உங்கள் நலனை விரும்பி என் கடமையை பின்பற்றி ரதத்தை பக்கவாட்டில் கொண்டு வந்தேன். ராமர் செய்யும் யுத்தத்திற்கு நீங்கள் எதிர் யுத்தம் செய்யவில்லை. பிரம்மாண்டமான யுத்தம் செய்து களைப்படைந்திருக்கிறீர்கள். குதிரைகளும் களைத்திருக்கின்றன. உங்களுக்கும் அவற்றிற்கும் சிறிது ஓய்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த வேலையை செய்தேன். ரதத்தை எப்பொழுது எப்படி ஓட்ட வேண்டும் என்று தெரியாவிட்டால் நான் சாரதியே அல்ல. இப்பொழுது என்ன செய்ய சொல்கிறீர்கள் என்று சொல்லுங்கள், அப்படியே செய்கிறேன் என்றான் சாரதி. ராவணன் மெத்தென்று ஆகி தன் சாரதியை சற்று புகழ்ந்து ராமருக்கு எதிராக ரதத்தை கொண்டு போ என்று சொன்னான். சிறிது நேரத்தில் ராவணனுடைய ரதம் மீண்டும் ராமருக்கு எதிரில் வந்து நின்றது. அந்த சமயத்தில் ராமரும் மிக களைப்படைந்து ராவணனுடன் யுத்தம் செய்யும் சக்தி இல்லாத நிலையில் இருந்தார். அதை கவனித்து யுத்தம் பார்க்க வந்த அகஸ்தியர் ராமரை சமீபத்து, ராமா, உனக்கு ஆதித்ய ஹிருதயம் சொல்கிறேன். அதை ஜபித்து சக்தி பெற்று ராவணனுடன் யுத்தம் செய் என்று ராமருக்கு ஆதித்ய ஹிருதயம் சொன்னார். ராமர் அதை 3 முறை பாராயணம் செய்து இரட்டிப்பான பலம் பெற்று அம்பை எடுத்து ராவணனுடன் யுத்தத்தை தொடர முன்னே வந்தார். அவர் மாதலியிடம், இந்த முறை ராவணனை நிச்சயமாக கொல்லப் போகிறேன். நீ ரதத்தை சாதுரியமாக ஓட்டு. தேவேந்திரனின் ரத சாரதியான உனக்கு விசேஷமாக சொல்ல தேவையில்லை. எள்ளளவும் கூட ஏமாற்றம் அடைய வேண்டாம் என்று ஞாபகப்படுத்துகிறேன், அவ்வளவுதான் என்றார். தன் ரதத்தினால் கிளம்பிய தூசு ராவணனை சூழ்ந்து கொள்ளும்படியாக மாதலி ரதத்தை ராவணனை நோக்கி ஓட்டினான். ராவணன் கோபமடைந்து ராமர் மேல் அம்புகளை எய்தான். ராமர் இந்திரன் அனுப்பிய வில்லையும் அம்புகளையும் எடுத்து ராவணனுடன் யுத்தத்தை ஆரம்பித்தார். ராமராவண யுத்தம் எவ்வளவு தீவிரமாக நடந்தது என்றால் இருதரப்பு வீரர்களும் யுத்தத்தை நிறுத்திவிட்டு அந்த துவந்த யுத்தத்தை பார்க்கத் தொடங்கினார்கள். இருவரும் தங்கள் பராக்கிரமத்தை முழுமையாக பிரகாசப்படுத்தி அதுவே தங்கள் இறுதிப் போர் என்பது போல யுத்தம் செய்தார்கள்.
இப்படி ராமராவணர்கள் மகா பயங்கரமான யுத்தம் செய்து கொண்டிருக்கையில் ராமர் பிரயோகித்த அதி தீட்சணமான அம்பினால் ராவணனுடைய சிரசு அறுபட்டு தரையில் விழுந்தது. ஆனால் அந்த சணமே ராவணனுக்கு மற்றொரு சிரசு தோன்றியது. ராமர் அதையும் துண்டித்தார். அது கீழே விழுவதற்குள்ளாக ராவணனுக்கு மற்றொரு சிரசு காணப்பட்டது. இவ்விதமாக ராமர் ராவணனுடைய தலையை 101 முறை துண்டித்தும் அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. தன்னிடமுள்ள அமோகமான அம்புகள் அனைத்தும் ராவணனிடம் ஏன் வீணாகின்றன என்று ராமருக்கு புரியவில்லை. அந்த ராமராவணர்கள் இவ்விதமாக ஒரு க்ஷணமும் ஓய்வில்லாமல் 7 இரவுகளும் 7 பகல்களும் போரைத் தொடர்ந்தார்கள். பார்த்து பார்த்து மாதலி ராமரிடம், இவனை கொல்லாமல் ஏன் இப்படி தாமதம் செய்கிறீர்கள்? இவன் மேல் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகியுங்கள் என்றான். மாதலி அந்தச் சொல்லைச் சொன்னவுடனேயே ராமர் ஒரு மகா சர்ப்பம் போன்ற அம்பை வெளியே எடுத்தார். தேதீப்பியமாக பிரகாசிக்கும் அந்த அம்பை பிரம்மா ஒரு காலத்தில் இந்திரனுக்காக தயாரித்தார். அது மிகவும் கனமானது, இறகுகள் கொண்டது, வஜ்ரம் போல அதி கடினமாகி இதர ஆயுதங்களை சேதிக்கக்கூடியது. ராமர் அந்த அம்பை தொடுத்து மந்திரித்து ராவணன் மேல் எய்தார். அது ராவணனுடைய மார்பைச் சேதித்து அவனுடைய முதுகிலிருந்து ஊடுருவி வெளியே வந்துவிட்டது. ராவணன் தன் கையில் இருந்த தனுர் அம்புகளை விட்டுவிட்டு பிராணன் போய் ரதத்திலிருந்து தரையில் விழுந்தான். அதை பார்த்து எஞ்சியிருந்த அரக்கர்கள் ஓடத் தொடங்கினார்கள். வானரங்கள் கைகளில் மரங்களை பிடித்துக்கொண்டு சிம்ஹநாதம் செய்தவாறு அந்த அரக்க சேனைகளை துரத்தினார்கள். ராவணன் இறந்தவுடனேயே தேவதந்துபிகள் முழங்கின, புஷ்பமழை பொழிந்தது. ராமரை பூமியில் வானரங்களுடன் சேர்த்து ஆகாயத்திலுள்ள தேவர்களும் புகழ்ந்தார்கள். ராமர், சுக்ரீவன், அங்கதன் ஆகியோர் கிருதகிருத்தியர்களாகி மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இதர வானர பிரமுகர்களும் விபீஷணனும் ராம லட்சுமணர்களை சூழ்ந்து கொண்டு போற்றினார்கள். தன் அண்ணன் மறைந்ததற்காக விபீஷணன் வருந்தினான். சீதை காரணத்தினாலேயே ராவணன் நாசமடைந்தானே தவிர அவன் அநேக விதங்களில் மகா புருஷன், சிறந்த பண்டிதன், நிஷ்டை உடையவன், ஈடு இணையற்ற சௌரிய பராக்கிரமங்கள் உடையவன். அண்ணன் இறந்துவிட்டான் என்று வருந்தும் விபீஷணனை தேற்றி ராமர், ராவணன் கோழை சாவு சாகவில்லை, வீரனைப் போல போராடி மடிந்தான். யுத்தத்தில் ஜெய அபஜயங்கள் தெய்வாதீனமானவை. எப்பேற்பட்ட மகா வீரனாக இருந்தாலும் சத்ருவின் கையில் மரணமடையலாம். வீர மரணம் அடைந்து வீரஸ்வர்க்கம் புகுந்தவனுக்காக சோகிக்கக்கூடாது என்றார். ராமரின் அனுமதியுடன் விபீஷணன் தன் அண்ணனுக்கு சாஸ்திரோக்தமாக தகன கிரியைகள் செய்ய முற்பட்டான். ராவணன் இறந்துவிட்டான் என்று தெரிந்தவுடனேயே அவனுடைய மனைவிகள் கதறி அழுதபடி உத்தர துவாரம் வழியாக வெளிப்பட்டு ராவணனுடைய சடலத்தை தேடி வந்தார்கள். இறுதியில் அவர்கள் அவனது சடலத்தை பார்த்து அதன் மேல் விழுந்து நெஞ்சம் வெடிக்கும்படி அழுதார்கள். விபீஷணன் சொன்னபடி சீதையை ராமருக்கு கொடுத்திருந்தால் இவ்வளவு அநியாயம் நடந்திருக்காது என்று ஆக்ரோஷித்தார்கள். திரிலோகங்களையும் ஜெயித்து தேவர்களையெல்லாம் அதிரச் செய்து கடைசியில் ஒரு மானுட மாத்திரனிடம் உயிர் நீத்தாயா என்று மண்டோதரி விலபித்தாள். இந்த பெண்கள் அனைவரையும் வீட்டிற்கு அனுப்பி உன் அண்ணனுக்கு உத்தர கிரியைகளைச் செய் என்று ராமர் விபீஷணனிடம் சொன்னார். துர்மார்க்கனும் அவநீதிமானும் ஆன தன் அண்ணனுக்கு தான் சம்ஸ்காரம் செய்வது யுக்தமாக இருக்குமா இருக்காதா என்று விபீஷணன் தர்ம சந்தேகம் எழுப்பினான். யுக்தமாகத்தான் இருக்கும் என்று ராமர் சொன்னதன் பேரில் அவன் அதற்கு முற்பட்டான். பிராமணர்கள் சந்தன கட்டைகளால் சிதையை அடுக்கி அதன் மேல் ஒரு கம்பளத்தை பரப்பினார்கள். ராவணனின் சடலத்தை அலங்கரித்துச் சிதையின் மேல் படுக்க வைத்தார்கள். விபீஷணன் சிதைக்கு தீ மூட்டினான். பிறகு அவன் நனைந்த துணிகளுடன் நீர் விடுத்து ஸ்திரீ ஜனங்களை லங்கைக்கு அனுப்பிவிட்டு ராமரிடம் வந்தான். யுத்தம் பார்க்க வந்த தேவ தானவ கந்தர்வாதிகள் ராமரின் பராக்கிரமத்தை பற்றியும் வானரங்கள் செய்த யுத்தத்தை பற்றியும் பேசிக்கொண்டு தங்கள் இல்லங்களுக்கு சென்றார்கள். ராமர் மாதலியை கௌரவித்து அவனை ரதத்துடன் சேர்த்து ஸ்வர்க்கத்திற்கு அனுப்பி வைத்தார். பிறகு ராமர் கிருதஜ்ஞதாபூர்வமாக சுக்ரீவனை அணைத்துக்கொண்டு லட்சுமணனுடன் சேர்ந்து சிபிரத்திற்கு சென்றார். அவர் லட்சுமணனிடம், இப்பொழுது உடனே நடக்க வேண்டிய முக்கியமான காரியம் விபீஷணனை லங்கையின் ராஜாவாக அபிஷேகம் செய்வது. அந்த வேலையை உடனே செய்வி என்று சொன்னார். லட்சுமணன் வானரங்களுக்கு சுவர்ண கலசங்களை கொடுத்து சமுத்திர நீர் கொண்டு வரச் செய்தான். விபீஷணனை சிம்ஹாசனத்தின் மேல் அமர வைத்து அந்த நீரால் அபிஷேகம் செய்தான். விபீஷணனின் மந்திரிகளும் அவனிடம் பக்தி கொண்ட அரக்கர்களும் சந்தோஷித்தார்கள். விபீஷணன் தன் மக்களுக்கு பிடித்தமான வார்த்தைகளை சொன்னான். அரக்க பிரஜைகள் அவனுக்கு பலவிதமான பொருட்களை காணிக்கையாக அர்ப்பணித்தார்கள். விபீஷணனும் ராம லட்சுமணர்களுக்கு திவ்யமான பொருட்களை காணிக்கையாக கொடுத்தான். அம்புலிமாமா ராமாயணம் 49ஆம் பாகம் சம்பூர்ணம். இப்போதைக்கு ஸ்வஸ்தி.